பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார கூட்டம் உடப்புசலாவையில் நடைபெற்றது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. எந்த அரசியல் 5 வயசு குழந்தை ஆனா 534 டிவிஷன்லும் இந்த ஏதாவது ஒரு வேலை திட்டம் நடந்திருக்கு. இந்த கிட்டத்தட்ட நுவரெலியா மாவட்டத்தில் 34 கலாச்சார மண்டபங்களும் 14 கிரவுண்டுகளும் கட்டப்பட்டிருக்கு. இதை விட எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா இடமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவும் இந்த 5 வயசு குழந்தைதான் செய்தது. 75 வருஷமா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அதை விட 50 வருஷமா இருந்த திகாம்பரத்திட்ட கட்சியிலும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஒன்றும் போயில. எங்கட வேலை திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க போடுற ஒலிஃபண்ட்ல நீ வேற ஒரு அரசியல்வாதிக்கு செய்யறதுக்கு நேரம் இல்ல, எல்லாம் முடிஞ்சது. மேற்கணக்கு ஒரு கலாச்சாரம் மண்டபம், கீழ்கணக்கு ஒரு கலாச்சார மண்டபம், பாடசாலை கட்டப்பட்டு இன்றைக்கு இந்த முகங்கள் மாறி இருக்கிறது. திகாம்பரம் 10 வருடங்களா மாகாண சபை, இன்றைக்கு 10 வருஷமா பாராளுமன்றம். திகாம்பரத்தின் மனைவி அப்பா சின்பொன்னையா மாகாண சபையில, திகாம்பரத்தின் அண்ணன் மனைவி சரஸ்வதி மாகாண சபையில. அட்டை எங்களுக்கு அடிக்குது. அது அந்த ரத்தத்தை காணுமா வார நேரம் அது தண்டவாடல விழுந்துரும். ஆனா அரசியல்வாதியா பாருங்க, 18 வயசுல உங்கள்கிட்ட குடிக்க வலிக்கிறான் ஓட்ட இன்னும் குடிக்கிறான், ஊதிக்கொண்டே போறான், வெடிக்கிறானே இல்ல. நீங்க தொடர்ந்து கொழுந்து இருக்கணும், நாங்க தொடர்ந்து ஆளோணும் உங்களை. இப்ப இந்த தேர்தல் வார நேரம் இன்னொன்று வந்துடும். 7 பேச்சு காணி, 7 பேச்சு காணி. அங்க 7 பேச்சுல அவருக்கு அங்க 7,000 காசு கொடுத்துருப்பா, 7 சேராயம் கொடுத்துருப்பான். என்னைக்கு நீங்க கல் எடுத்து போத்து விட்டு கல்லால் அடிக்கிறீங்களோ அன்றைக்குதான் மலைக மாறும். ஆனா அரசியல்வாதி உங்களுக்கு எந்த முகம் மாறி இருக்கு. இந்த தேர்தல்ல நீங்கள் பார்க்காத முகம் எது? எந்த முகத்தை பார்க்கல. இதே பேய் காட்டிய முகங்கள், இதே பார்த்த முகங்கள் 20 வருடங்களாக திருப்பியும் வரப்போகுது. அவங்கள பிழை இல்ல. அவங்க நீங்கள் எப்படி கவாத்து வட்டுறீங்களோ, நீங்கள் எப்படி கொழுந்து எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அரசியல் அவங்களோட தொழில். நிச்சயமா மாற்றம் உங்களோட கைகள்லாம் இருக்கு, பலம் உங்களோட கையில இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியுது இல்ல.